த்ரிஷா அவர்கள் வந்து தளபதிக்கு விஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் போட்டு ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி வந்து அந்த நாய்க்குட்டியை எடுத்து கொஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்போ ரசிகர் மதிலேயே இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் த்ரிஷா அண்ட் தளபதி இவங்க 2 பேருக்கும் அந்த ரூமர் வந்து பயங்கரமாக பரவிட்டு இருக்கும். அந்த மாதிரி நிலைமையில் த்ரிஷா அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணது ரொம்பவே ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. ஆல்ரெடி தளபதி வேற அரசியலுக்கு வந்துட்டாரு. ஸோ நிறைய நெட்டிசன்ஸுக்கு அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவரை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு ஆல்ரெடி ஃப்ளைட்டில் வந்து அவங்க 2 பேர் தனியாக போனாங்க. கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய மேரேஜுக்கு அப்படின்னும் போதே ரொம்பவே ரூமர் பரவச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஃபோட்டோவை வேற ரிலீஸ் பண்ணது இப்போ ரொம்பவே சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு. ஆல்ரெடி நிறைய ரூமர்ஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. இவங்க 2 பேர் ஃபோட்டோ இந்த மாதிரி பார்த்த உடனே இது ஆல்ரெடி பர்த்டே அப்போ தான் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அவங்க மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தப்பான ரூமர் பரவ ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனால் வந்து இது ஆக்சுவலாக பர்த்டே அப்போ எடுத்த ஃபோட்டோ கிடையாது. ஆக்சுவலாக கோட் படத்துடைய சக்ஸஸ் மீட் அப்போ கேக் கட் பண்ணுற செலிப்ரேஷன் அப்போ தளபதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷர்ட் போட்டு தான் கேக் கட் பண்ணியிருப்பாரு. ஸோ அர்ச்சனா கூட பக்கத்திலே இருந்திருப்பாங்க. பட் ஆனால் த்ரிஷா இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா த்ரிஷா இந்த படத்தில் பெருசாக எந்த ரோலும் பண்ணல. பட் ஆனால் அவங்க ஒரு சின்ன ஒரு சாங்குக்கு மட்டும் வந்தனால மேபி அவங்க வந்து அந்த செலிப்ரேஷனுக்கு போயிருக்கலாம். பட் ஆனால் அந்த ஃபோட்டோவில் அவங்க இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா அவர் போட்டிருக்க ஷர்ட் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா அந்த நாய்க்குட்டியை எடுத்து கொஞ்சம் மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சேம் ஒரே பிக்கு தான். ஸோ த்ரிஷா அவர்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாலும் அந்த கேக் கட் பண்ணுற இடத்துல இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க 2 பேர் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த நாய்க்குட்டியை எடுத்து கொஞ்சிருப்பாங்க. ஸோ அப்போ எடுத்த கிளிப்பை வந்து இவங்க ரிமைண்டராக வந்து இப்போ போட்டு கொஞ்சம் பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதாங்க உண்மையாகவே நடந்தது. ஸோ த்ரிஷா அவர்கள் இந்த கோட் படத்தில் பெருசாக இன்வால்வ் ஆகலை, பெருசாக கேரக்டர் பண்ணல இந்த படத்தில் அப்படின்றனால ஒரு சாங் மட்டும் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த செலிப்ரேஷனில் இன்வால்வ் ஆகாமல் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் அவங்க 2 பேர் பேசும்போது எடுத்த கிளிப்பை வச்சு அவங்க பர்த்டே விஷஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதை இப்போ வந்து நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க. ஸோ ஏன் த்ரிஷா அண்ட் விஜய் இவங்க 2 பேர் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ ரிலீஸ் ஆனால் மட்டும் இந்த மாதிரி நெகட்டிவாக போர்ட்ரேட் ஆகுது அப்படின்றது தெரியல. ஸோ ரீசெண்டாக கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. அதை வச்சு ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா கீர்த்தி சுரேஷுடைய மேரேஜுக்கு போகும்போது தப்பாக பேசினாங்க. பிஃபோர் கீர்த்தி சுரேஷ் மேரேஜுக்கு முன்னாடி வந்து கீர்த்தி சுரேஷ் அண்ட் விஜய் இவங்க 2 பேர் தான் தப்பாக போர்ட்ரேட் பண்ணி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க தப்பாக. பட் ஆனால் இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இப்போ த்ரிஷா வந்து விஜய் கூட இருக்கிற ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணாலும் இவங்களை தப்பாக பேசுறது தான் நிறைய பேர் ஒரு கூட்டமே இருக்குது. சினிமாவில் ரூமர் பரப்புறது இந்த மாதிரி தப்பாக நடக்கிறது சகஜம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் கட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில் ஆப்போசிட் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளும் இந்த மாதிரி விஷயம் ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதை வச்சு பேச ஆரம்பிச்சிடறாங்க. அவருடைய நேமை எப்படியாவது ஸ்பாயில் பண்ணும் அப்படின்ட்டு. இதுதாங்க நடக்குது இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில். ஒரு ஃபோட்டோ வந்ததுன்னா போதும் அவங்கள வச்சு தப்பாக பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது கோட் படத்துடைய சக்ஸஸ் மீட் அப்போ எடுத்த ஃபோட்டோ தான். இவங்க தனியாக வந்து பர்த்டேக்கு மீட் பண்ணி செலிப்ரேட் பண்ண வீடியோலாம் கிடையாது, ஃபோட்டோவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரூமரெல்லாம் இப்போ பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா.